வணக்கம். இது வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவுக்கு உட்பட்ட நம்ம திருக்கரங்குடி, அதாவது திருக்கரங்குடி மலை அடிவாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் பக்கம் இது பிளாத்தடி 18 நாட்டு சுடலையாண்டவர், அதாவது மேல்நாட்டு பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்கோயிலை மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயில். இந்த கோயிலுடைய சிறப்பை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நேராக கோயில் போவோம். இதுதான் அம்பாள், பகவதி அம்பாள். இதான் வந்து சுடலையாண்டவர். இதுதான் சுடலையாண்டவர், மேல்நாட்டு பெருமாள், பிளாத்தடி 18 நாட்டு சுடலையாண்டவர் என்று சொல்லுவாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த மக்களை காத்து வருகிறார் இந்த சுடலையாண்டவர். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த திலாசரி சுடலை கோயிலை பற்றி ரொம்ப அற்புதமாக இந்த ஊரில், திருக்கனங்குடி ஊரில் இருக்குது. இதை பற்றி எல்லாருமே ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சாமி கோயிலை பற்றி நீங்கள் ஏதாவது எடுத்து சொல்ல முடியுமா உங்களால்? ஐயா, இது என்ன அப்படின்னா, பெருமைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் தான் இது. ஒரு பெருமைக்கு சொல்லக்கூடிய ஆலயம் அப்படின்னாங்க. அதிலேருந்து ஆவரதலைன்னு இருக்குது. அதுக்கு இங்கே இதை பிளாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் இங்கே இருந்து ஏர்வாடி வர 18 தெரு இருந்திருக்கு. இந்த 18 தெருக்கும் இவர் தான் காவல். அதான் 18 நாட்டு சுடலையாண்டவர் சொல்லுவாங்க. பிளாத்துங்கிறதுனால பிளாத்தடி சுடலையாண்டவர்னு சொல்லுவாங்க. மேல்நாட்டு பெருமாள், அதாவது திருக்கரங்குடி பெருமாளுக்கு இவர் காவல் தெய்வம் உள்ளவங்கார். பெருமாளுக்கு வந்து கொடிமரத்துலேருந்து வந்தவர் தான் இந்த காவல் தெய்வம், இந்த பிளாத்தடி சுடலையாண்டவர். இது வருஷத்துக்கு 7 கூட 8 கூட அப்படி நடக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். இங்கே வரக்கூடியவர்களுக்கு இந்த தெய்வம் நான் பாருங்கள், இந்த பாருங்கள், என்னுடைய தோட்டத்தை பாருங்கள். எந்த கோயிலுமே இதனுடைய சிறப்பு இப்படி இருக்காது. பாருங்கள், சிறப்புகள் இருக்காது, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து எப்படினாலும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். இங்கே வரக்கூடியவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து நோய்வாய்ப்பட்டு வரக்கூடியவங்க, கஷ்டத்தால் வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சுகம் கிடைக்கி. அவங்க வந்து அந்த நோயிலிருந்து, பேயிலிருந்து, பல போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுதாங்க ஐயா. விடுதலை பெற்று இங்கே வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அருள் பெற்று எல்லாவித பிரச்சனையும் பட்டு இங்கே போயிட்டு இருக்காங்க. வரக்கூடியவங்களுக்கு வாரி வழங்கி அள்ளி கொடுக்கிறார் இந்த தெய்வம், பிளாத்தடி சுடலையாண்டவர். இது எந்த சமுதாயத்தில் சேர்ந்த கோயில் இது? இந்த சமுதாயத்தில் சேர்ந்த கோயில் அப்படின்னா வந்து இங்கே வந்து யாரெல்லாம் கொடுக்காங்க அப்படின்னா, முன்னால் இருந்தது